ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை சண்டை என்னென்னா, நேற்று ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். அதாவது அரசு நாட்டுக்கு இந்த பக்கம் யார் தர்பீஸ் நாட்டு ராஜ்யம், அந்த பக்கம் யார் கானா நாட்டு ராஜ்யம். அதில் லாஸ்ட் டாஸ்க்கில் கானா ராஜ்யம் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம திவாகரை நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எஃப்ஜேலாம் ரொம்ப 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 கேவலமாக கலாய்ச்சிருப்பார். ரொம்ப மட்டமாக பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். கானா வினத்துலேருந்து எல்லாருமே அந்த டைமில் அரோரா ஒரு சிம்பிள் காமிப்பாங்க கை விரலில். அது என்ன சிம்பிள், கை விரலில் என்ன சிம்பிள் காட்டுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி காமிச்ச உடனே அவங்க அந்த மாதிரி காமிச்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கையில் காமிச்ச உடனே அந்த பக்கத்துலேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்பயே விஜய் பார்வதியும் சொல்லியிருப்பாங்க, திவாகரும் சொல்லியிருப்பார். இப்போ என்னடானா இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களில் அதை எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அக்யூசேஷன் வச்சிங்களா, நான் என்ன சிம்பிள் காமிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரோரா சபையை கூட்ட சொல்கிறாங்க. நீ முதல் சபையை கூட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரோரா 2 சங்கலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுட்டு நடுவில் ஒரு சங்கலை செங்குத்தாக நிற்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், 2 செங்கலை வச்சுட்டு நடுவில் ஒரு செங்கல் நிற்க வச்சா கையை மடக்கி வச்சு ஒரு விரலை மட்டும் நிட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. நம்ம விஜய் பார்வதி அவங்க செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே அதை அந்த மாதிரி செங்கலை வச்சு திவாகர்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா திவாகர் டீமே கிடையாது. அரோரா இருக்கிற டீமும் கானா ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இந்த ராஜா அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு திவாகரை பார்த்து இந்த சிம்பிள் காமிக்கணும்? சிம்பிளை தான் நான் காமிச்சேன். அதாவது இந்த பிரிக்ஸை வச்சு எப்படிலாம் கட்டலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அவங்க போய் கருத்து சொன்னாலும் அங்கே இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இது ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்களும் லைவ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.